जय राम जय जय रामा ஸ்ரீராம ஜெய ஜெய ராமா. அன்பார்ந்த அன்பர்களுக்கு வணக்கம். ஐடிவி புதுச்சேரியிலிருந்து வரக்கூடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அதன் மூலிமா எண்ணில் அடங்கா அன்பர்கள் எங்களுக்கு கூட வந்துட்டே இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். வாட்ஸ்அப் மூலியமாக தகவல் தெரிவித்து தகவலை பெற்றுக் கொள்ளக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை கூறி அதாவது நன்றி சொல்கிறோம். ஏன்னா இந்த சேனல் மூலிமா நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்கிறார்கள். அப்போ சமீபத்தில் நம்ம திருக்காலத்துக்கு போய் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். திருக்காலத்தினா ஸ்ரீகாளஹஸ்தி என்று சொல்லக்கூடிய காளஹஸ்தி திருக்கோயிலுக்கு போய் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அங்கே ரெண்டு பேர் நம்மளை பார்த்துட்டு ஸ்ரீகாளஹஸ்தியினுடைய வரலாறு கேட்டாங்க. நமக்கு அங்க இருக்கக்கூடிய குருக்கள்மார்கள் சிவாச்சாரிய பெருந்தகள் நமக்கு சொல்ல கதையை நம்ம அடுத்தவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்கிறோம். ஸ்ரீகாளஹஸ்தி அப்படின்னா ஸ்ரீ அப்படின்னா சிலந்தி அப்படின்னு பெயர், காளன் அப்படின்னா பாம்பு என்று பெயர், ஹஸ்தினா தந்தம், ஹஸ்தம், தந்தம்னா யானை. இந்த யானை, பாம்பு, சிலந்தி மூன்றும் பூஜித்த தலம் தான் ஸ்ரீகாளஹஸ்தி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு முதல்ல யாரு முன்னோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணப்ப நாயனார் சொல்லிட்டு ஒருத்தர், வேடன். அவர் காட்டுல திரிந்து வேட்டையாடக்கூடிய ஒரு காளஹஸ்தியே காடு தான் அந்த காலத்துல. அப்போ அந்த காட்டுல இருக்கக்கூடிய மரம், செடி, இலை, கொடிகளை, அங்க இருக்கக்கூடிய விலங்குகளை வேட்டையாடி தின்பதுதான் அந்த வேடனுடைய வேலை. அப்படி அழகு திருந்து சென்று கொண்டிருக்கும் பட்சத்துல ஒரு நாள் ஒரு அடர்ந்த வனப்பகுதியில ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்கிறது. அந்த சிவலிங்கத்துக்கு என்ன மாதிரியான எதுக்கு இங்க இருக்கு அப்படின்னு தெரியாமலேயே அது மேலேயே அமர்ந்து எல்லா வேலைகளையும் பார்ப்பார். அது அந்த பானத்திலேயே படுத்து உறங்கி கூட விடுவார். அப்பேற்பட்டவர் ஒரு நாள் நகரப்பகுதிக்கு வருகிறார். அங்க அந்த மாதிரியான ஒரு சிலைக்கு பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது என்ன அப்படின்னு அங்க இருக்கிறவங்களுக்கு பார்த்து இவருக்கு தெரிஞ்சுக்கிறார் ஓரளவுக்கு. அதனால காட்டுக்கு அதே மாதிரி இது இருக்கிறதுனால, அந்த பானம் இருக்கிறதுனால, இந்த சிவலிங்கம் இருக்கிறதுனால இதுக்கு அபிஷேகம் பண்ணணும், இதுக்கு சில விஷயங்களை உணவா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாரு, அந்த காட்டுல இருக்கிற இலை, தலை, கொடிகள் எல்லாம், அதாவது அங்க இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்வம். இந்த வில்வத்தை சுவாமி மேல போட்டு அபிஷேகம் பண்ணுமே. அப்ப என்ன பண்றாரு, அங்கிருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய ஆற்றுக்கு சென்று தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு குடுவையெல்லாம் அந்த காலத்துல கிடையாதுங்க. தண்ணியை கொண்டு வாயில நிரப்பி கொண்டு நேராக அந்த சிவலிங்கத்தின் முன்னாடி சிவலிங்கத்தின் மேல அந்த ஜலத்தை ஊற்றி சுத்தம் செய்து அந்த வில்வ இலைகள், தழைகள் எல்லாம் அது மேல போட்டு நிவேதியம் பண்ணணும். அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு கிடைச்சது மான், முயல், பன்னி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விலங்குகளை வேட்டையாடி அதை கரியாக உணவாக சமைத்து சாமிக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாரு, சாப்பிட்டு பார்த்து தான் உண்டு நன்றாக இருக்கும் பட்சத்திலே அந்த கறி உணவை சுவாமிக்கு படைத்தார். இப்படியா இருக்கக்கூடிய காலகட்டத்துல, பின் காலகட்டத்துல பாம்பு, சிலந்தி, யானை மூணும் அதே போல அடுத்த பிறவி கண்ணப்ப நாயனருக்கு அவரு கண் எடுத்து வச்சாரு, அதெல்லாம் பெரிய கதை. அடுத்த பிறவியில யானையாக பிறந்த யானை அந்த ஜலத்தை தன்னுடைய மூக்கின் வழியாக எடுத்து சுத்தம் செய்கிறது. அந்த சிலந்தியானது அந்த சுவாமிக்கு மேல ஒரு டவர் மாதிரி கட்டி சுவாமியை பாதுகாக்குது. அப்போ அந்த பாம்பு குடமாக மழை பெஞ்சு வெயில் இல்லாமல் குடையாக மாறி அதை இது பண்ணி கொண்டு இருக்கிறது. அந்த சிலந்திக்கும் யானைக்கும் சண்டைகள் நடக்கிறது. சிலந்தி கூடு கட்டிட்டு போகும், யானை தண்ணியை பிச்சு அந்த சிலந்தி கூட்டை அழிச்சிடும். சிலந்திக்கும் யானைக்கும் எப்பொழுதும் சண்டை இருந்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த சிலந்தி என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யானை உறங்கி கொண்டிருக்கும். 4 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு யானைக்கு தூக்கம். இந்த 4 மணி நேரத்துக்குள்ள என்ன பண்ண, சிலந்தி மூக்கின் வழியாக போய் அந்த யானையினுடைய தும்பிக்கை, மூக்கின் ஓட்டையை கடித்து ரணப்படுத்தி அது வலி தாங்க முடியாமல் தனது துதிக்கையை தானே தரையில அடித்து இறந்து விடுகிறது யானை. யானை துதிக்கையை அடித்தால சிலந்தியும் செத்து போச்சு, யானையும் உயிர் மாண்டது. அப்போ இவங்க 2 பேரும் மறுபிறவியாக இருக்கக்கூடிய சிலந்தி கோச்செங்கட் சோழனாக பிறக்கிறார்.
கோட்செங்கச்சோழனாக தமிழகத்திலே பிறக்கிறார். யானைக்கு வேறு உருவம், பாம்புக்கும் வேறு பிறவி. இந்த கோட்செங்கனார் சோழனுடைய கதையை மட்டும் நம்ம பார்க்கிறோம். கோட்செங்க சோழன் என்ன பண்றான், அந்த போன பிறவியோட ஞாபகம், எங்க யானை வந்து சுவாமிக்கு கோவில் கட்டினா இடிச்சு தள்ளிட போது, அந்த தண்ணீரை கொண்டு யானை வந்து அது இது பண்ணிட போகுதுன்னு யானை புகா மாடக்கோவில்கள், யானையே உள்ள வர முடியாத மாடக்கோவில்கள் சிவனுக்கு 54 கட்டுறாருங்க. 54 கோயில், திருவானைக்காவல், அன்பில் அப்படின்னு 54 யானை புகா மாடக்கோவில்கள். யானையே உள்ள வர முடியாது, வெளியில பிரகாரத்தோட நின்றுடும். உள் பிரகாரத்துல சுவாமி இருப்பார், அந்த இடத்துல யானை உள்ள வர முடியாத அளவுக்கு சிறியதாக அந்த வாசப்படியை கட்டி கும்பாபிஷேகம் பண்றார். எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, யானை, சிலந்தி, பாம்பு 3 பூஜை செய்த இடம் ஸ்ரீகாளஹஸ்தி. பாரத்வாத கோத்திரம் என்று சொல்லக்கூடிய அவர்கள் மாத்திரம்தான் அந்த சுவாமியை தொடலாங்க. மற்ற கோத்திரக்காரர்கள், மற்ற நம்ம கோத்திரம் சொல்றோம் இல்லையா, சில பேர் வந்து நாரதமுனி கோத்திரம்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து சில கோத்திரங்கள் சொல்லுவாங்க, சில வந்து காசியபர் கோத்திரம், சில வந்து பராசர கோத்திரம். அது மாதிரி அங்க வந்து பாரத்வாஜ கோத்திரம், அந்த பாரத்வாஜ முனிவரால் வந்தவர்கள் மட்டும்தான் அங்க பூஜை பண்ணலாம், சுவாமியை தொடலாம் அப்படின்னு ஒரு ஐதீகம் படிக்கப்பட்டு வருகிறது. ஸ்ரீகாளஹஸ்தி திருப்பதி மாதிரியே ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம் ஸ்ரீகாளஹஸ்தியில. அந்த ஒரு தீபம் மாத்திரம் ஆடிட்டே இருக்கும். வாயு ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய அந்த காட்டினுடைய ஸ்தலமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தீபம் மட்டும் ஆடிட்டே இருக்கும் மூலஸ்தானத்துல. நவகிரகங்கள் கிடையாதுங்க அந்த கோயில்ல. அந்த சுவாமியோட பீடமே நவகிரக மாதிரியே 9 படிக்கட்டுகளால் ஆனபடி இருக்கும். மேல வந்து பாத்தீங்கன்னா இப்படி 3 புறமாக இருக்கக்கூடிய பாம்புனுடைய வடிவம் இருக்கும். நடுவுல யானை தந்தம், கீழே வந்து சிலந்தி இருக்குங்க அந்த பானத்துல. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஸ்ரீகாளஹஸ்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு திருக்கோவில். ஆந்திராவுக்கு போனீங்கன்னா நீங்க பார்த்து வழிபாடு செய்து நல்ல பலன்களை அடைய வேண்டும். நம்ம ஊர்ல அவரு கோட்செங்க சோழனாக பிறந்து, அவர் கோட்செங்க சோழனுக்கு தனியான ஒரு கதை இருக்கு. அது இன்னொரு நாளைக்கு விரிவாக நம்ம பார்க்கலாம். ஐடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு அனுப்புங்க. நல்லதே நடக்கட்டும். புதுச்சேரியிலேருந்து வாசுதேவன். நன்றி, நமஸ்காரங்களோட.